எல்லாருக்கும் வணக்கம்மா. இப்போ நம்ம 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் நமக்கு வரணும், நிறைய மக்கள் ஆறுதல் அளிக்கணும். நம்ம இது வரைக்கும் வந்த சப்ஸ்கிரைபருக்கும் இனிமேல் வரப்போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப 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 நன்றியை சொல்கிறோம்மா. இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாக நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு, என்ன சாப்பாடுனா ஃபுல்லாக கறி, நான்வெஜ் சாப்பாடு உங்கள் சார்பாக நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஒரு 7 கிலோ கறி எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக நானாகவே போடுறேன். எல்லோரும் ஏற்றுக்குங்க, எல்லோரும் பாருங்கள் வீடியோவை. எனக்கே மேல் பிள்ளை இருக்குது, உங்களெல்லாம் எனக்கு பார்க்கணும், உங்களெல்லாம் நான் உங்கள் காலிலெல்லாம் நான் விழுகணும்னு நான் ஒரு ஆசைப்படுறேன். அது என்றைக்கு நடக்கும், எப்போ நடக்குங்கிறத நம்ம முடிவு எடுப்போம். இப்போதைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு உங்கள் சார்பாக சாப்பாடு ரெடி. 3 லட்சம் ஃபேமிலி சார்பாக நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு. நம்ம பிள்ளைங்களாம் படுத்துருக்காங்க, மாடியில் இருக்காங்க, புது பிள்ளைங்களாம் இருக்காங்க, நம்ம ரோசி வீட்டு பிள்ளைங்களாம் இருக்காங்க. ரோசி வீட்டு பிள்ளைங்க ஒரு 5 பிள்ளைங்க இருக்காங்க. அப்போ நம்ம இதில் வர நம்ம வளைகாப்பு போட்டோமே 3 ஆண் பிள்ளை பிறந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஒரு விஷயங்கள் சங்கடங்கள் ஏற்பட்டினாலும் ஒரு விஷயங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அந்த பிள்ளை இறந்தா அதுக்கப்புறம் 1000 இறந்துச்சுன்னா 1001 இந்த நாட்டில் உருவாகுது. இந்த ஜீவங்கள் எல்லாமே இயற்கை தான், எல்லாமே கடவுள் படைப்பு தான். நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதனால் நம்ம ஒன்றும் இந்த உலகத்தில் சாதிக்க போகிறதில்ல. அதனால் இருக்கிற வரைக்கும் இன்னும் நல்லா சொல்லிக்கிறோமா. இந்த ஜீவங்களை துன்பப்படுத்தாதீங்க. பாவப்பட்ட ஜென்மங்கள்லேயே இதுவும் தாம்மா. எல்லா ஜீவங்களுக்காச்சும் எல்லாமே கிடைக்குதுமா. இந்த ஜீவனுக்கு மட்டும்தாம்மா கிடைக்கல. ஏமா அந்த கடவுள் இப்படி ஒரு படைப்பை படைச்சி ரொம்ப கஷ்டப்படுதுங்க. இன்னும் மழை காலத்தில் ரொம்ப அவதிப்படுங்க, மூளைக்கு மூளை கஷ்டப்படுங்க. குட்டியை போட்டுட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக பாருங்கள். இதை காட்டி உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம உயிர் உடல் எல்லாமே நம்ம ஒரு பானசட்டிக்கு சமந்தான். அந்த பானசட்டி கீழே போட்டால் எப்படி உடஞ்சி சதுரமோ அது போல தான் நம்ம உயிரும். எப்போ எந்த நேரத்தில் போகும்னே நமக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் எல்லோரும் கவனம். பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாருக்கும் நன்றிம்மா. வீடியோ பார்க்குறவங்களுக்கு பார்க்காதவங்களுக்கு எல்லாருமே நல்லா இருங்க, எல்லாருமே அன்பாக இருங்க, பாசமாக இருங்க. நல்லா எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் தான் என்னுடைய வேண்டுகோள். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நாடு நல்லா இருக்கணும், தேசம் நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும். அதனால் அது எல்லாருமே நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதுதான் என்னுடைய எண்ணங்களே. அதுதான் எனக்கு எந்த ஒரு அடுத்தவங்களை கெடுதல் நினைக்கணும், அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்கணும், கோவப்படுவேன். ஆனால் என் விஷயத்தில் துரோகம் இருக்காது. கோபம் தான் வரும். நேர்மையான கோபத்தில் கோபம் வரும். எனக்கு நேர்மையான கோபம் வரும். கோபப்படுவேன், ஆனால் துரோகம் இருக்காது. அதனால் எல்லாரும் நல்லா இருங்க. நல்ல விதமாக இந்த நாட்டில் வாழணும், நல்ல விதமாக பேரும் புகழுமாக இருக்கணும், நாடு சீரும் சிறப்புமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும். எல்லாத்துக்குமே நான் வேண்டிக்கிறேன். இந்த பைரவர் கூட இருக்கணும், எல்லா மக்களுக்கும் துணை இருக்கணும். பைரவர், ஈஸ்வரன் எல்லாமே சிவபெருமானை என்றைக்கும் என் மக்களை கைவிடக்கூடாது. எந்த ஒரு கோர விபத்துலேயும் அடிபடக்கூடாதுன்னு என்னுடைய வேண்டுகோள்மா. நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாக நம்ம ஃபேமிலி சார்பாக, வரப்போகிற ஃபேமிலி சார்பாக, பிடிச்சவங்க சார்பாக, பிடிக்காதவங்க சார்பாக, எல்லாரும் சார்பாகவும் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் சாப்பாடு. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், உங்கள் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே எங்கள் பைரவ சார்பாக நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், எல்லாருடைய பிள்ளை குட்டிகளும் நல்லா இருக்கணும், உறவுகள் எல்லாருமே சந்தோஷமாக நல்லா நினச்சி நல்லா நீடோடி வாழணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் அம்மா. அம்மாச்சல லைஃப் ஸ்டைல் சேனலும் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அம்மாச்சல சேனலுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி அம்மாச்சல லைஃப் ஸ்டைல் சேனலுக்கும் எல்லாரும் உங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. ஃபேமிலின்னா என்னுடைய ஃபேமிலி கிடையாது, என்னுடைய பிள்ளைங்களுடைய ஃபேமிலிகள் சார்பாக இவங்களால் கிடைச்ச ஃபேமிலி எனக்கு ரொம்ப விருப்பமுள்ள ஃபேமிலியால் சார்பாக அந்த சாப்பாடு